அவங்கள வந்து டெம்ட் ஏற்றுறதுக்காக நீங்கள் வாரியர்ஸ்க்கு அர்த்தம் தெரியுமா உனக்கு? போர்க்களத்தில் இருப்பவர்கள் வாரியர்ஸ். அவங்களை ஏற்றி விட்டு என்ன பண்ணுவாங்க? ஏற்கனவே மரத்து மேலே தான் இருக்கிறாங்க. அவங்க ஏற்றி விட்ட பிறகு ஜம்ப் பண்ணுறாங்க அங்கேருந்து கீழே. நம்ம தளபதி சொல்லிட்டாரு. குறைந்தபட்ச அடிப்படை ஒரு பொறுப்பு கூட இல்லாத ஒரு நபராக இருக்கிறார் விஜய். அதான் நம்ம திரும்பி சொல்கிறோம். அந்த இளைஞர்கள் கூட்டம் வந்து ஒரு 16-17 வயசு பசங்க அந்த வயசில் அப்படித்தான் இருப்போம். நம்மளுமே அப்படித்தான் இருந்திருப்போம் கண்டிப்பாக. ஆனால் அதை ஒழுங்குபடுத்த வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இருக்கா இல்லையா? கட்சின்னு ஒரு தலைவருக்கு இருக்கு. இன்னும் இப்போ தலைவர் ஆயிட்டீங்க. இதுக்கு முன்னாடி நடிகராக இருந்தால் இப்போ தலைவர் ஆயிட்டீங்க. நடிகராக இருக்கப்போ கூட நீங்கள் டான்ஸ் ஆடுங்க, சாலை தூக்கி வீசி எறிங்க, ஆர்டின் விடுங்க, ஃபிளைங் கிஸ் விடுங்க, என்ன வேணாலும் வண்டி தொலைஞ்சிட்டு போங்க. ஒரு ஆடியோ லான்ச்சில் ஒரு நாள் கூத்தோட முடிஞ்சிடும். நீங்கள் தமிழ்நாட்டை ஆளணும்னு வர்றப்போ தானே நமக்கு பயமாக இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய அந்த ஆட்கள்லாம் வந்து அமைச்சராக என்ன நடக்கும் தமிழ்நாட்டில்? இப்போ அஜித் விஜய் 2 கம்பரேஷனே பாருங்களேன். ஒருத்தர் அரசியலுக்கு வராத ஒருத்தர் சொல்கிறார் உங்கள் கேரியரை பாருங்க. அரசியலுக்கு வந்து தலைவரான ஒருத்தர் சொல்கிறார், ஃபிளைங் கிஸ் சொல்கிறார். 2 பேருக்கு உள்ள வித்தியாசம் இதுதான், பக்குவம் இதுதான்.